கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்கின்ற அந்த வேத தியான பகுதியில கர்த்தர் நம்மை நீதிமானை குறித்து சிந்திக்க வைத்திருக்கிறார். நீதிமானை குறித்து சிந்திக்க வைத்திருக்கிறார். இதோ நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சொல்லுகிற சங்கீதக்காரனாகிய தாவீது நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று சொல்லுகிறான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று சொல்லுகிறான். ஆம், சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறபடியே நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். தேவன் நீதிமானுடைய சந்ததியோட கூட இருக்கிறார். ஆமென், ஆமென். ஏன் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன்? ஏன் தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறார்? ஏன் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவனாய் இருக்கிறான்? ஏன் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறார்? ஏனென்றால் வேதம் சொல்லுகிறபடி நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்திருக்கிறான், ஏழைகளுக்கு இறங்குகிறான். அவன் கண்களில் அவனுடைய அயலானுக்கு இரக்கம் உண்டு. நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்திருக்கிறான். நல்லா கவனிங்க. ஏழைகளுக்கு இறங்குகிறான். அவன் கண்களில் அவனுடைய அயலானுக்கு இரக்கம் உண்டு. அல்லாமலும் நீதிமானை குறித்து வேதம் சொல்லுகிறபடி நீதிமான் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறான். அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். பொய்ப்பேச்சை வெறுக்கிறான். ஆம், ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். ஆம், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறார். தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறார். ஒரு நாள் தேவனுடைய தூதர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் நின்றபோது சாத்தானும் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் வகை தேடி சுற்றித் திரிகிற சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றானாம். நம்முடைய ஆண்டவரும் தேவனாகிய கர்த்தரும் சாத்தானை பார்த்து, நீ என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்று நம்முடைய தேவனை சாட்சி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். தேவன் நீதிமானுடைய சந்ததியோட கூட இருக்கிறார். இதோ யோபுவை குறித்து சொல்லப்பட்டதான வார்த்தைகள் அத்தனையும் உண்மை. எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றித் திரிகிற சாத்தான் ஒருமுறை நம்முடைய ஆண்டவர் தேவன் அவருடைய தூதர்களோடு கூட இருக்கும் பொழுது சாத்தான் அங்கே வந்து நின்றான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர்
தன்னுடைய தாசனாகிய யோபுவை குறித்து அவரே சாட்சி சொல்லுகிறார். அவரே சாட்சி சொல்லுகிறார். நீ என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சாட்சி கொடுத்தார். அதற்கு சாத்தான், யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியையை நீர் ஆசீர்வதித்து வரவில்லையா? அவனுடைய சம்பத்து தேசத்தில பெருக பண்ணவில்லையா? இதோ உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது கர்த்தர் சாத்தான் இடத்துல, அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, யோபுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் நீ கையை நீட்டாதே என்றார். சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போய் யோபுவுக்கு உண்டான அத்தனையுமே அவன் இழக்க செய்தான். தன்னுடைய ஆடு மாடுகள், சம்பத்து, தன்னுடைய சொத்து, ஏன் தன்னுடைய பிள்ளைகளை கூட அவன் இழக்க செய்தான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். He will be in everlasting remembrance. நித்திய கீர்த்தி உள்ளவன் என்பதற்கு he will be in everlasting remembrance. இன்றைக்கும் யோபு நம்முடைய நினைவில் இருந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சாத்தான் தந்திரமாய் தேவனுடைய சன்னதியில் நின்று தேவ தூதர்களோட கூட தேவனுடைய சன்னதியில சாத்தானும் நின்று யோபு மேல் கண் வைக்கும்படியாய் கர்த்தரிடத்துல சில காரியங்களை அவன் சொல்லுகிறான். விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவன் கைகளின் கிரையை நீர் ஆசீர்வதிக்கவில்லையா? அவனுடைய சம்பத்து தேசத்திலே நீர் பெருக பண்ணவில்லையா? உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிப்பான் என்று சொல்லுகிறான். ஆனாலும் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். இன்றும் யோபுவினுடைய உண்மை, உத்தமம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பேசப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்றார், அவன் மேல மாத்திரம் நீ கை போடாதப்பா, அவனுக்கு உண்டானது எல்லாவற்றையும் எடுத்துக்கோ என்று சொல்லும் பொழுது அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், ஆடு மாடு சகலத்தையும், பிள்ளைகளையும் கூட அவன் எடுத்துக்கொண்டான். ஆனாலும் யோபு அவன் எல்லாவற்றிலும் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சொன்னது, யோபு சொன்னது, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து நான் வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அப்பவும் சாத்தான் யோபுவை விடவில்லை. அவன் மறுபடியும் தூதர்கள் நிற்கும் பொழுது தேவனுடைய சமூகத்துல வந்து நின்றான். அப்பொழுதும் நம்முடைய ஆண்டவர் யோபுவை குறித்து சாட்சியாய் சொன்னார். அப்பொழுது சாத்தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இடத்துல தோலுக்கு பதிலாக தோலையும், தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். நல்லா கவனிங்க. தோலுக்கு பதிலாக தோலையும், தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால்
அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிப்பான் என்று சொன்னான். அப்பொழுதும் கர்த்தர் சாத்தான் இடத்துல, இதோ என் தாசனாகிய யோபு உனக்கு முன்பாக இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். முதல்ல சொன்னாரு அவனுக்கு விரோதமாக உன் கையை நீட்டாதே என்றாரு. இங்க சொல்றாரு அவனுடைய பிராணனை மாட்டம் தப்பவிடு என்று சொல்லுகிறார். சாத்தான் யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் வாதித்தான். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் வாதித்தான். அவனுடைய மனைவியும், யோபுவின் மனைவியும் கூட யோபுவை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னார். ஆனால் யோபுவோ, பைத்தியக்காரி பேசுகிறது போல நீ பேசுகிறாய், தேவன் கையில நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். ஆம், இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்பு யோபுவினுடைய அத்தனையும் சாத்தான் எடுத்துக்கொண்ட பொழுது, அவனுக்குண்டான அத்தனையும் அவன் இழக்க செய்த பொழுது, யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இங்கே அவனுடைய சரீரம் முழுவதும் சாத்தான் தொட்டு உச்சங்கால் முதல் உச்சந்தலை மட்டும், உள்ளங்கால் முதல் தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்த போதிலும் கூட, பிரைஸ் தி லார்ட், தன் மனைவியும் இன்னுமா நீ உத்தமத்தில் நிற்கிறாய், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்ன போது கூட, பிரைஸ் தி லார்ட், தேவனிடத்துல தேவனுடைய கையில நன்மையை பெற்ற நான் தீமையும் பெற வேண்டாமா என்று சொல்லி அவன் தன் உதடுகளினால் கூட பாவம் செய்யவில்லை என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். ஆமென். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். யோபு உத்தமனாய் காணப்படுகிறான், உண்மையும் உத்தமமான மனுஷனாய் காணப்படுகிறான். பிரைஸ் தி லார்ட். இன்றும் யோபு நித்திய கீர்த்தியுள்ளவனாய் அறியப்பட்டிருக்கிறான். அவனை குறித்து இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து அறிவோமே. இந்த கர்த்தருடைய தாசனாகிய யோபுவை போலவே நாமும் கர்த்தரால் நற்சாட்சி பெறுவோமா? யோபுவை போல நாம் கர்த்தர் நம்மை உண்டாக்கி உருவாக்கினவராலே நற்சாட்சி பெறுவோமா? அவர் நம்மை தம்முடைய சுவிகார புத்திரனாய் சுவிகார புத்திரியாய் வைத்திருக்கிறாரே, நமக்காக நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலானவைகளை செய்கிறாரே. இந்த யோபுவை போல நாம் நம்முடைய எல்லாவற்றிலும் பாவம் செய்யாது இருக்கிறோமா? தேவனை கோபப்படுத்தாது இருக்கிறோமா? தேவனை வருத்தப்படுத்தாது இருக்கிறோமா? நம்முடைய எல்லாவற்றிலும் யோபுவை போல நம் உதடுகளினால் கூட பாவம் செய்யாது இருக்கிறோமா? அல்லது தூஷிக்கிறோமா? முறுமுறுக்கிறோமா? அல்லது இதோ கர்த்தருடைய கூடாரத்தில் தங்கும்படியாய், அவருடைய பரிசுத்த பருவத்தில் வாசம் பண்ணும்படியாய் உத்தமர்களாய் நடந்து மனதார சத்தியத்தை பேசுகிறோமா? நாம் நம்முடைய நாவினால் புறங்கூறாமலும் நம்முடைய தோழருக்கு, ஏன் நம்மோட கூட பிறந்தவர்களுக்கு, நம்முடைய குடும்பத்தாருக்கு, நம்முடைய சபை விசுவாசிகளுக்கு, நம்முடைய சபை அந்த சபையாருக்கு நாம் பிரைஸ் தி லார்ட் தீங்கு செய்யாமல் இருக்கிறோமா? நம்முடைய அயலார் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை எடுக்காமல் இருக்கிறோமா? ஆகாதவர் நம்முடைய பார்வைக்கு தீர்ப்பானவர்களாய் காணப்படுகிறார்களா, அல்லது அவர்களோட நாம் பங்கு வைத்திருக்கிறோமா? தேவன் சொல்லுகிறபடி, தேவன் சொல்லுகிறபடி, இதோ விபச்சாரக்காரரோடும் உனக்கு பங்கு உண்டு, விபச்சாரக்காரோட உனக்கு பங்கு உண்டு, துன்மார்க்கரோட நீ கலந்து கொள்ளுகிறாய். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவன் இருக்கிற ஸ்தானத்தை கூட நீ அறியாதிரு என்று சொல்லும் பொழுது, அவனோட கூட சம்பந்தம் கலவாதிரு என்று சொல்லும் பொழுது, ஆனால் நாம் பிரைஸ் தி லார்ட்
நம்முடைய பார்வைக்கு தீர்ப்பானவர்களாய் காணப்படுகிறவர்களோட பங்கு வைத்திருக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களை கனம் பண்ணுகிறோமா? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களை கனம் பண்ணுகிறோமா? அசட்டை பண்ணுகிறோமா? அலட்சியப்படுத்துகிறோமா? அருவருக்கிறோமா? வெறுத்து ஒதுக்குகிறோமா? ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் நாம் தவறாமல் இருக்கிறோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யோபு நித்திய கீர்த்தி உள்ளவன். யோபு நீதிமான், நித்திய கீர்த்தி உள்ளவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறபடியே நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. நம்மை நாமே நிதானித்து அறிவோமே. நமக்கு பாவம் இல்லை என்போம்னால் நாம் சத்தியத்தை அறிந்தவர்களாய் காணப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. சத்தியம் நமக்குள் இராது. நம்மை நாமே நிதானித்து அறிவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களை, பிரைஸ் தி லார்ட், யோபுவை போல உண்மையும் உத்தமனுமாய் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனாய் நாம் காணப்படுகிறோமா? பிரைஸ் தி லார்ட். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். நீதிமான் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள். துன்மார்க்கர் பெருகும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள். துன்மார்க்கர் பெருகும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். இதோ தன் பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டார்கள். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ உண்மையுமாய் உத்தமமுமாய் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாய், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களை கனம் பண்ணுகிறவர்களாய், பொல்லாதவர்கள் கூட்டத்திலே நாம் நம்முடைய பங்கை நியமிக்காமல் கர்த்தருக்காக வைராக்கிய வாஞ்சையாய், பிரைஸ் தி லார்ட், உண்மையாய் யோபுவை போல உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோமேயானால் நாமும் நித்திய கீர்த்தி உள்ளவர்களாய் காணப்படுவோம். நம்மை குறித்தும் இந்த உலகம் என்றும் பேசும். ஹல்லேலூயா. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். His name will be remembered forever. The righteous will be remembered forever. Hallelujah. His remembrance will be evermore என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை குறித்தும் நம்மை உண்டாக்கி உருவாக்கின தேவனும் நற்சாட்சி சொல்லுவார். இந்த உலகமும் நம்மை குறித்து எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கும். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார். நீதிமான் விரும்புகிற காரியம், நாம் விரும்புகிற காரியம் நமக்கு கொடுக்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். 6 காரியங்களை கர்த்தர் இருக்கிறார். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களில சொல்லப்பட்டிருக்கிறபடியே 6 காரியங்களை கர்த்தர் இருக்கிறார். அவைகள் நம்மிடத்துல காணப்படவில்லை என்றால் நாம் நீதிமான். ஹல்லேலூயா. நாம் நீதிமான், நாம் நித்திய கீர்த்தி உள்ளவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.